இன்னைக்கு நான் பக்காவா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு எங்க போறேன்னா என்னோட கையை ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் போறேனே. இது டே 91 ஆஃப் 100 days 10K ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச். அப்புறம் நான் தான் நான் மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா கார குழம்பு, அப்பளம், மாம்பழம் இதெல்லாம் எடுத்து என் கையால சாப்பிட முடியல. அதனால எங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் தான் எனக்கு ஊட்டி விட்டு ஹெல்ப் பண்ணாங்களே. அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ, அப்புறம் ஒரு முத்தா. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பக்காவா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு என்னோட ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச கைய ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் இப்போ போயின்னு இருக்கோமே. அதுக்கோசம் பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஒரு பஸ்ஸை பிடிச்சி டைட்டில் பார்க்குக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து அந்த கைய வச்சுக்கின்னு ஸ்பீடா நடந்து போய் பாரிஸுக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து படிக்கட்டுல ஏறி போயின்னு இருக்கும் போதே ஒரு ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து இன்னொரு ட்ரெயின் வர வரைக்கும் காத்திருந்து அந்த ட்ரெயின்ல ஏறி பாரிஸ்ல இறங்கியாச்சுங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா அம்பத்தூர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்புறம் அங்க போயிட்டு என் கைய வெற்றிகரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே வீட்டுக்கு போயின்னு இருக்கும் போது இந்த ஆலட்டி பாட்டியான்னு ஒரு கடையை பார்த்தேங்க. அங்க போயிட்டு ஒரு அடை, குழி பணியாரம், டீயை குடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடையோட டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு டைட்டில் பார்க் வழியா போயின்னு இருக்கும் போது தலை அஜித் குமாரோட பெயிண்டிங்கை பார்த்து ஸ்டன் ஆயிட்டேங்க. எப்போ இந்த பெயிண்டிங் வேலை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி நான் காத்துக்கு இருக்கிறேங்க. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு எனக்கு பிரியாணியும், சிக்கன் 65யும், தயிர் பச்சடியும், முட்டையும் சேர்த்து வச்சு எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வாயில ஊட்டினாங்க. அதை சாப்பிட்டு நான் தெம்பாயிட்டேன். அப்புறம் நீங்களும் தெம்பாயிட்டு வாடா மச்சானை ஃபாலோ பண்ணிக்கோங்க.